கேரள மாநிலத்தின் பெருவிழா ஓணம் பண்டிகை. ஆவணி மாத திருவோண நாளில் கொண்டாடப்படும் பண்டிகையும் அதன் வரலாற்று கதையும். இதை முழுமையாக கேளுங்க. சிவன் கோவில்ல இருந்த ஒரு எலி கருவறை விளக்கு எப்போதும் எரிய செய்வதற்காக அதன் திரியை அசைத்துக் கொண்டிருந்ததாம். இந்த செயலால் சிவன் மகிழ்ந்தார். அந்த எலி மீண்டும் பிறவி எடுத்து மகாபலி சக்கரவர்த்தி ஆனார். அவர் தர்மத்தால் மூவுலகையும் ஆண்டார். திருமால் வாமனன் வடிவில் வந்து 3 அடி அளவு நிலம் கேட்டார். 2 அடியால் விண்ணுலகம் பூமியுலகம் அளந்தார். 3வது அடிக்கு மகாபலி தன் தலையை அர்ப்பணித்தார். திருமால் அவருக்கு பாதாள உலக மன்னனாக ஆக்கினார். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி கேட்ட வரம், நான் ஆண்ட மக்களை வருடம் ஒரு முறை காண வேண்டும். அதனால தான் திருவோண நாளில் மகாபலி வந்து தனது மக்களை சந்திக்கிறார் என புராணம் சொல்கிறது. அந்த நாளில் தான் அனைவரும் வீட்டின் வாசலில் பூக்களால் கோலம் போடுவார்கள். 10 நாட்கள் திருவிழா கொண்டாட்டம், பாடல்கள், நடனங்கள், பாம்பு படகு போட்டி, ஓண சத்தியா விருந்து. பெண்கள் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து மகிழ்ச்சி கொள்வார்கள். நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், பிறப்பு எதுவானாலும் இறையருள் இருந்தால் உயர்வு நிச்சயம். நன்றி. அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.